வணக்கம். கியர் பிளாங்க்ஸ்க்கான மேண்ட்ரிலில் உள்ள சென்டர்ஸ் இடையே டர்னிங் பயிற்சி குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த பதிவின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த பதிவின் முடிவில் உங்களால் முடியும் வேலையை ஒரு மாண்டரில் ஏற்றவும். ஒரு மாண்டரில் நடைபெறும் வேலையை இயந்திரமாக்குங்கள். கியர் என்பது சுழலும் வட்ட வடிவ இயந்திர பகுதி, வெட்டு பற்களை கொண்டது. ஒரு மாண்டல் என்பது ஒரு குறுகலான அல்லது உருளை அச்சு அல்லது ஆர்பர் ஆகும். இது எந்திரத்தின் போது அதை ஆதரிக்க ஒரு வேலையின் ஒரு துளைக்குள் செருகப்படுகிறது. ஒரு கியரை இயந்திரமாக்க பயன்படுத்தப்படும் பணிப்பகுதி கியர் பிளாங்க் என அழைக்கப்படுகிறது. இந்த செயல்பாட்டை முடிக்க தேவையான கருவிகள் ஸ்டீல் ரூல், அவுட்சைட் கால்பர்ஸ், drill bits of various size, boring bar, reamer, vernier calipers, dot punch, ball peen hammer, mandrel and mandrel block, outside micrometer, lead hammer, lubricating oil with can. ஒரு கியர் பிளாங்கை உருவாக்குவதற்கான வேலையை தயாரிப்பதற்கான வரிசையை இப்போது கற்றுக்கொள்வோம். மூலப்பொருள்களின் அளவை சரிபார்க்கவும். 3ஜாவில் வேலையை பிடித்து உண்மைத்தன்மையை சரிபார்க்கவும். கருவி இடுகையில் எதிர்கொள்ளும் கருவியை ஏற்றவும். வேலையின் ஒரு முனையை எதிர்கொள்ளுங்கள். டெயில் ஸ்டாக்கில் ட்ரில் சக்கை சரி செய்யவும். மைய தூரப்பணத்தை பயன்படுத்தி வேலை பகுதியில் ஒரு துளை துளைக்கவும். 6 மில்லிமீட்டர், 9 மில்லிமீட்டர், 12 மில்லிமீட்டர் மற்றும் 15 மில்லிமீட்டர் துளைகளை பயன்படுத்தி துளையின் விட்டத்தை 15 மில்லிமீட்டர் வரை நீங்கள் பெரிதாக்கவும். டூல் போஸ்டில் போரிங் பட்டியை சரி செய்யவும். 26.98 மில்லிமீட்டர் துளையை பெற சலிப்பான செயல்பாட்டை செய்யவும். H7 சகிப்புத்தன்மை வரம்பில் துளையை 27 mm ஆக மாற்றவும். H7 சகிப்புத்தன்மை வரம்பில் துளையை 27 மில்லிமீட்டராக மாற்றவும். 27 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட துளைக்கான H7 சகிப்புத்தன்மை வரம்பு 27.000 மில்லிமீட்டர் முதல் 27.025 மில்லிமீட்டர் வரை உள்ளது. துளையின் விளிம்பில் இருந்து பர்களை சாம்பரிங் மூலம் அகற்றவும். உள் மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி துளை அளவை அளவிடவும். பனிப்பொருளின் தடிமனை எதிர்கொள்ளும் முனையிலிருந்து 20 மில்லிமீட்டர் வரை குறிக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் சுத்திலே பயன்படுத்தி குறிக்கப்பட்ட வரியில் குத்துங்கள். சக் மீது வேலை பகுதியை தலைகீழாக மாற்றவும். பனிப்பகுதியின் தடிமன் 20 மில்லிமீட்டருக்கு கொண்டுவர எதிர்கொள்ளும் செயல்பாட்டை நடத்தவும். பனிப்பொருளின் துளைக்குள் மாண்டலை ஓட்டுவதற்கான வரிசையை கற்றுக்கொள்வோம். பணியிடத்தின் துளைக்கு ஏற்றவாறு மாண்டலின் சரியான அளவை தேர்ந்தெடுக்கவும். மாண்டலின் விட்டம் மீது எண்ணெய் அல்லது மென்மையான கிரீஸ் ஒரு ஒளிப்படம் சுத்தம் செய்து மற்றும் அப்ளை செய்ய வேண்டும். பணியிடத்தில் உள்ள துளையை சுத்தம் செய்து உயவூட்டுங்கள். இது வேலையின் உள்ளே அல்லது வெளியே அழுத்தும்போது பிடிப்பதை தடுக்கவும். மாண்டலின் சிறிய முனையை
கையால் துளைக்குள் சதுரமாக செருகவும். ஈய சுத்தி மற்றும் மாண்ட்ரல் பிளாக் ஆகியவற்றை பயன்படுத்தி லேசான சுத்தியல் மூலம் மாண்ட்ரலை துளையிட்டு வேலைப்பகுதிக்குள் செலுத்தலாம். மாண்ட்ரலை ஒரு ஆர்பர் பிரஸ்ஸை பயன்படுத்தி பனிப்பகுதிக்குள் செலுத்தலாம். வேலை பகுதியை ஆர்பர் பிரஸ் டேபிளில் வைக்கவும். துளையின் சாம்பர்ட் முனை கீழ்நோக்கி இருக்கட்டும். வேலை பகுதியில் மாண்ட்ரலை உறுதியாக அழுத்தவும். மாண்ட்ரல் இறுக்கமாக வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டால் அது பனிப்பகுதியின் துளையை சிதைக்கலாம் அல்லது சேதப்படுத்தலாம். பனிப்பகுதி ஒரு திடமான வெற்று மாண்ட்ரலில் அழுத்தப்பட்டு உராய்வு மூலம் மட்டுமே மாண்ட்ரல் நீளத்தின் மையத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது. மாண்ட்ரலின் பெரிய விட்டம் முனையை நோக்கி அனைத்து வெட்டுக்களையும் எடுத்து அதிக வெட்டுக்களை எடுப்பதை தவிர்க்கவும். இப்போது ஒரு மாண்ட்ரல் மையங்களுக்கு இடையில் கியரை காலியாக மாற்ற கற்றுக்கொள்வோம். மையங்களுக்கு இடையில் உள்ள லேத் மீது பனிப்பொருள்களுடன் பொருத்தப்பட்ட மாண்ட்ரலை பிடிக்கவும். கருவி இடுகையில் திருப்பு கருவியை ஏற்றவும். வேலைப்பகுதியின் விட்டத்தை 92 மில்லிமீட்டராக குறைக்க சாதாரண திருப்புச் செயல்பாட்டை செய்யவும். $75 முதல் 100 மில்லிமீட்டர் வரம்பிற்கு வெளியே உள்ள மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி இயந்திர கியரின் விட்டத்தை வெறுமையாக சரிபார்க்கவும். மறுபரிசீலனை செய்ய நாங்கள் கற்றுக்கொண்டோம். வேலையை ஒரு மாண்ட்ரலில் ஏற்றவும். ஒரு மாண்ட்ரலில் நடைபெறும் வேலையை இயந்திரமாக்குங்கள். எனவே கியர் பிளாங்க்ஸ்க்கான மாண்ட்ரலில் உள்ள சென்டர்ஸ் இடையே டர்னிங் பயிற்சி குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.